டிமித்ரி மெதோதேவ் அவர்கள். அது கீவ்ல இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர்டு, இந்த செட்டில்மென்ட் இந்த பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு நோக்கி போறத கெடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப போர் வேணுமாமா. அதாவது இந்த ரஷ்யாக்குள்ள அதிபரோட வீட்ட தாக்குதல் பண்றதுக்கு ட்ரோன்கள் போச்சு இல்லையா? அதுக்குன்னு போச்சா? இல்ல அந்த ஏரியாவுக்கு போச்சா? அப்படிங்கிறதே இப்ப ஒரு கேள்வியா இருக்கு. பட் இருந்தாலும் ட்ரோன்கள் அங்க போயிருக்கு டவுன் பண்ணிக்கிறான். அந்த அதிபர் மாளிகை இருக்கக்கூடிய அந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, புரொடெக்ட் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இப்ப மெதோதேவ் அவர்கள் வந்து பார்த்தா, அதுக்கு கடுமையான கண்டனங்கள். அது எப்படி அப்படின்னா, இதுக்கப்புறம் முழுசும் ஹைடு பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒளிஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். வாழ்க்கை முழுவதும் பங்கர்க்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான். அப்படிங்கிற பண்ண ஒரு மிரட்டல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ மெத்வதே அவர்கள் தரப்புலருந்து வந்திருக்கு. அட் த சேம் டைம் நம்ம ஒடசா பகுதியில அட்டாக் நடக்குதுன்னு பார்த்தா, இப்ப திரும்பவும் சிவிலியன் வெசல்ஸ் மேலயும், போர்ட் மேலயும் ரஷ்ய தரப்புலருந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் வீட் எடுக்க வந்த கப்பல் மேல வந்து பார்த்தா, கோதுமை எடுக்க வந்த கப்பல் மேல அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல வருது. உலகத்தோட ஃபுட் செக்யூரிட்டியே இது வந்து யோசிக்காத மாரி இருக்குங்க. பல உயிர்கள், சிவிலியன்ஸ்லாம் ஆபத்துல இருப்பாங்க அப்படிங்கிறதுல உக்ரைன் தரப்பு வந்து கதறல் வந்திருக்கு. இப்ப நீங்க வந்து அடிச்சீங்கல்ல, அப்புறம் கருங்கடல் நீங்க தானே ஃபர்ஸ்ட் அடிச்சீங்க. அப்ப அது அண்டர்மைன் ஆகும்னு தெரியலீங்களா? நீங்க அடிச்சீங்கன்னா, அவங்க ரிட்டர்ன் அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? அப்படிங்கிற பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கேள்விகள் இருக்கு. இப்ப வெயிட் பண்ணி பாப்பேன். என்ன உக்ரைன் முடிவுகள் எடுக்க போறாங்க? ஐயா தெரியாம அடிச்சுட்டேங்க ஐயா. ஸ்டாப் பண்ணிக்கலாங்கய்யா அப்படின்னு கேட்பாங்களா? இல்ல எப்படி என்ன ஏதுன்னு தெரியல. களத்துல அப்படின்னு வந்து பார்க்கும்போது பக்முட் பகுதிகள் அந்த பக்முட்ங்கிறது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அது சார்ந்த சில வில்லேஜஸ்லாம் இப்ப ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. அதாவது பக்முட்ட சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளையும் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்பு வந்து. ஸோ டொனஸ்க் பகுதியில எல்லா பகுதிகளிலும் முன்னேறுறாங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ டொனஸ்க் பகுதிகள்ல ஆத்ர் ஆண்ட்ரிஃப்கா அப்படிங்கிற பகுதிகள்ல இருந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. அது ஆல்ரெடி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதோட புறநகரங்கள்ல முன்னேறிட்டு இருக்காங்க. முர்னோகிராட் புடிச்சுட்டாங்க. அப்படிங்கிறத பண்ணா டீப் சீ தரப்புலருந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப 3 புது பகுதிகள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதிகள் பெஸ்னோ, பெர்ஷ்னி, குஸ்மிவ்கா. ஸோ இந்த பகுதிகள் எது அப்படின்னா, இந்த சிவர்ஸ்க்கு கீழ இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ டுவர்ட்ஸ் ஸ்லோவியான்ஸ்க், கிராமடார்ஸ்க்க நோக்கி ரஷ்ய தரப்புலருந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய வில்லேஜஸ் அவங்களோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள். அதாவதுங்க இந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்கான டாக்குமெண்ட் இருக்குது இல்லையா? ஜனவரி மாசத்துல கையெழுத்து பண்ணிடலாம். அதுக்குள்ள ரெடி ஆயிடும். ஏங்க சார், நெறைய முடிவு பண்ணாம இருக்குன்றீங்க. இந்த அமைதி ஒப்பந்தமே சிக்கலா இருக்குது அப்படிங்கிறது போல தெரியுது. டொனஸ்க் பகுதிய நீங்களும் விட்டு தர மாட்றீங்க. அவங்களும் எங்களுக்கு வேணும்னு கேட்கறாங்க. அது எப்படிங்க ஜனவரி மாசத்துல எல்லாம் முடியும்? அப்படிங்கிற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் இப்படியே சொல்லி, சொல்லி எத்தன மாசம், எத்தன நாட்கள் கடத்த முடியுமோ, அமைதி, அமைதி, அமைதின்னு மக்கள அமைதிப்படுத்துறதுக்காக இது போலயா? இல்ல என்ன ஏதுங்க தெரியல. ஆனா இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அ மொபைலைசேஷன்ங்கிறது உக்ரைன்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுலலாம் எந்த ஒரு ஸ்டாப்பேஜும் அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. ஸோ இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும்போது, ரஷ்யாக்குள்ள தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. எஃப்எஸ்பி தரப்புலருந்து அத தடுத்து நிறுத்திக்கிறாங்க. அதாவது அ கேஸ் சப்ளை ஃபெசிலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சபட்டாஜ் ஆக்டிவிட்டி. நாச வேலை செஞ்சாலும் ஏதோ ஒரு குண்ட கொண்டு போய் வச்சு வெடிக்க வச்சிடலாம் பைப்லைன் அப்படிங்கிற ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஸ்பெஷலைஸ்டா ட்ரெய்னிங்லாம் குடுத்து அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த நபர வந்து பண்ணா எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பகுதி புரொடெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. அதாவது இவங்க அமைதி, அமைதின்னு பேசுறாங்க. ஆனா லாத்வியா வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ரஷ்யாவுக்கு, லாத்வியாவுக்கு இருக்கக்கூடிய பார்டர்ல 280 கிலோமீட்டர். அதுல 146 மில்லியன் ஈரோ அளவுக்கு செலவு பண்ணி, ஃபென்ஸ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் எதிரி எதிரி தான் அப்படிங்கிற ஃபென்ஸ வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ காமனா போக்குவரத்து அப்படிங்கிறது இதுக்கப்புறம் லாத்வியாவுக்கும், ரஷ்யாவுக்கும் இருக்காது அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கலாம். அதாவது எப்படி எடுத்துக்கலாம்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மெக்சிகோ உன் செலவுல நீ உன் பார்டர்ல கட்டுற புரியுதா? அப்படிங்கிறது போல ஆணையிட்டு மிரட்டி கட்ட வச்சார் இல்லையா? ஸோ அதுபோல இவங்களே அ எப்படியும் ரஷ்யா சொல்லி கட்டினா கஷ்டமாயிரும். அதனால நம்மளே கட்டிக்கலாம் அப்படிங்கிற கட்டிக்கிட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம லுத்துவேனியா இருக்கிறாங்க இல்லையா? பெலரூஸுக்கும், ரஷ்யாவுக்கும் பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதிகள் லுத்துவேனியா. அந்த ஏரியால இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் எல்லாம் உடைச்சு விட்டுறலாமா? அப்படிங்கிறது போல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாம? அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இருக்கிற பிரிட்ஜ் எல்லாம் உடைச்சிடலாமா? அப்படிங்கிற ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் சமயத்துல பின்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் கட்சி கட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ளேயே வந்திருக்கிறாரு. அகதியா வந்து, "ஐயா எங்களுக்கு புரொடெக்ஷன் குடுங்கயா" அப்படிங்கக்கூட அனோ துரைத்திரியன் அவர்கள். இந்த வீடியோல இருக்கார் இல்லையா? அவர்தான். அவரோட மனைவிய கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாரு. அவர் பின்லாண்ட்ல ஒரு எம்பியா இருந்தவர். "பின்லாண்ட நாட்டோல சேர்த்துக்கலாங்களா? எல்லாருக்கும் விருப்பங்களா?" அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது, "முடியாது. அது தப்பு. நம்ம சண்டைக்கு போகக்கூடாது. நம்மளோட அண்டை நாடு. அது நம்ம அக்ரஷனுக்கு போற மாரி இருக்கும். அது தப்பு." அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தரப்புலருந்து
எதிரா ஓட்டு போட்டதுனால, அவரோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபின்லாண்ட்ல வாழ முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் ஆயிருச்சு. ஸோ, அதனால அந்த கட்சியிலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, அவர தூக்கி எறிஞ்சுட்டாங்க. அதுவும் அந்த கட்சிக்கு அவர் தான் தலைவர். பட் இருந்தாலும் அவர தூக்கி எறிஞ்சிட்டதுனால, இப்ப அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள வந்துக்கிறாரு. ரஷ்யா சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கவுள்ள அவரையும் கூப்ட்டு ஆதரவு குடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி தெரியுது? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அமைதி நோக்கி போற மாரியா தெரியுது? அப்படிங்கிற அச்சங்கள் பலருக்கு இருக்கு. ஸோ இது இந்த ரஷ்யா, உக்ரைன், ஈரோப் அந்த இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம்னா, சவுதி தரப்புலருந்து மிரட்டல்கள் வந்துச்சு இல்லையா? "இங்க பாரு வண்டி வண்டியா இறக்கியிருக்கிற, மரியாதை ஊர விட்டு ஓடி போயிரு" அப்படிங்கிற மிரட்டியிருக்காங்க. அதுக்கு யுஏஇ தரப்புலருந்து ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாங்க. "ஐயா எங்களோட ராணுவத்தையும் சரி, நாங்களும் சரி, நீங்களே இப்படி டைரக்ட்டா இறங்கி வந்து அருள் தருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஸோ அதனால நீங்களே வந்துட்டதுனால, நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்டு நடந்துக்கிறோம்ங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் குடுங்க. அடுத்த 24 மணி நேரத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு ஓடி போயிர்றோம்ங்க" அப்படிங்கிற யுஏஇ தரப்புலருந்து. தெற்கு சவுதியிலருந்து ஓடி போயிடுறாங்க. சாரி தெற்கு யெமன்ல இருந்து ஆதரவு குடுக்கக்கூடிய ஜீனி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிருது. அதாவது இந்த அலிபாபா படம் பார்த்துருக்கிறீங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கமலும் இவங்களும் நடிச்சிருப்பாங்க இல்லையா? ரஜினிகாந்த் அவர்களும். ஸோ அதுல வந்து சின்ன பூதம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பூதம் இருக்கனால நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுபோல ஆயிப்போச்சா? அப்படின்னு போல கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, யுஏஇ வந்து ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் யெமன் ஒருங்கிணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கப்புறம் தான் விஷயம் இருக்கு. சவுதி தரப்புலயும், அன்சாரல்லா தரப்புலயும் இணைஞ்சு செயல்படுவாங்களா? இல்ல எப்படி இவங்க 2 பேரும் அடுத்தது அடிச்சுக்குவாங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ அதாவது இந்த ரிங் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரிங்ல எல்லாரும் உள்ள யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்கலாம் அடுத்த சூப்பர் பவர் அப்படி இல்லன்னா இல்ல. மல்டி போலாரிட்டி வேர்ல்டு இல்லையா? ஸோ அதுக்கான வேலைகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பல அனலிஸ்ட்டோட கருத்து இருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த ரிங்ல அடுத்தது யார் நிக்க போறாங்க? இல்ல அடிச்சுக்குவாங்களா? இல்ல மாறி மாறி என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆனா துருக்கிக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அதாவது ஸ்பெயின். ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டோலருந்து தூக்கி போட்டுறலாமா? ஆ ஸ்பெயின் வந்து பணம் தரமாட்றாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. இப்ப ஸ்பெயின் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, துருக்கி கிட்ட போய் ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க. ஹுராட் ஜெட் அதாவது இந்த ட்ரெய்னிங் ஜெட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஜெட் வந்து 2.6 பில்லியன் ஈரோ அளவுக்கான ஒரு ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் வந்து துருக்கி கிட்ட போட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் 2028க்குள்ள டெலிவரி முடியும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ட்ரெய்னிங் ஜெட்லாம் குடுத்துருவோம் அப்படிங்கிறது போல. லாங் டெர்ம் சப்போர்ட் பண்ணி தரோம். பைலட் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ்டா ட்ரெய்னிங் தரோம். சிமுலேட்டர்ஸ மெயின்டெயின் பண்ணி குடுக்குறோம். பல விஷயங்கள் நாங்களே பண்ணி தரோம் அப்படிங்கிறது போல, ஹிஸ்டாரிக்கான ஒரு டீல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் துருக்கியோட டிஃபென்ஸோட போட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் லெவலான ஒரு கூட்டமைப்பு இங்க காட்டுது. இத யூரோப்பே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பல விதமா பிரிஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ துருக்கி கிட்ட வந்து பண்ண வந்திருக்காங்க. எ யூரோப்பியன் யூனியன் ஒன்ஸ் இந்த பிரச்சனை முடியுது அப்படிங்கும்போது, யூரோப்பியன் யூனியன்ல என்ன மாரியான கதறல்கள், பிரிவுகள்லாம் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அங்கேயே தனித்தனியா கூட்டணிகள் செஞ்சுகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால. ஸோ இங்கேயும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. யூரோப்குள்ளேயும் சிக்கல்கள் இருக்கு. ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை மட்டும் கிடையாது. முடிஞ்சாலும் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நெறைய இருக்கு. அதுக்கு லைன் அப்ல பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அதுபோல எதுவும் இல்லாம பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறபடி இருந்தாங்கன்னா ஓகே. அப்படி இல்லன்னா மல்டி போலாரிட்டி வேர்ல்டுக்கு எல்லாம் ரிங்குக்குள்ள வந்து நிக்கிறதுக்கு ரஷ்யா நான் ஷுர் பண்ணிட்டேன். நான் ஜெயிச்சாச்சு ரிங்ல நான் ஒரு ஆள் அப்படிங்கிறதோட நின்னுட்டாய்ங்க. இப்ப அடுத்த ஆளுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி போட்ட அந்த WWEல அந்த ரிங்குக்குள்ள வந்துட்டே இருப்பாங்க. கடைசியில யார் நிக்கிறாங்களோ அவங்க தானே ஜெயிப்பாங்க. அதுபோல ஸோ கடைசி 5 நபர் யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த மல்டி போலாரிட்டி வேர்ல்ட்ல ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு ஸோ ரிங்குக்குள்ள இருக்கிற மத்த யாரெல்லாம் தூக்கி போட போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள யூடியூப் வந்துச்சு 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.